பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் இருந்து பெண்கள் தங்களை பாதுகாப்பது எப்படி என விவரிக்கிறார் எமது செய்தியாளர் யுவராணி. இன்னைக்கு நம்ம பெண்கள் விழிப்புணர்வு குறித்த ஒரு காணொலி வீடியோவை தான் பார்க்க போறோம். 200 வருஷத்துக்கு முந்தைய மன்னராட்சி காலமா இருந்தாலும் சரி, இப்ப நடக்கிற மக்களாட்சி காலமா இருந்தாலும் சரி, 100% பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான். அதுலயும் பாலியல் வன்கொடுமைன்னு வந்துட்டா பிறந்த பச்சிளம் குழந்தையில இருந்து குமரி, நடுத்தர வயது பெண், வயசான பாட்டின்னு வயசு வித்தியாசமே இல்லாம எல்லா வயது பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலைமை வராம இருக்க ஆண்கள் தங்களோட சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். பெண்களையும் தங்களுக்கு நிகரான ஒரு உயிரா நினைக்கணும், மதிக்கணும். இந்த புரிதல் இன்னும் சில ஆண்களுக்கு இல்லை. புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பக்குவம் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அதனால பாலியல் ரீதியான சில இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எப்படியெல்லாம் நாமே பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இப்ப தெளிவா பார்க்க போறோம். பெண்கள் பணி முடிந்து வீட்டுக்கு வரும்போது யாரோ ஒருவர் பின்தொடர்ந்தா உடனடியா என்ன பண்றது? பாயிண்ட் நம்பர் 1, முதல்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறானான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் வழக்கத்தை விட திடீர்னு வேகமாக நடங்க. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சரும் வேகமாக நடந்தால் அவனால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். பாயிண்ட் நம்பர் 2, உடனே உங்கள் பயத்தை வெளிக்காட்டாதீங்க. அவன் உங்களை ஈஸி டார்கெட்னு நினச்சி பின்தொடர வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3, உடனே நேராக வீட்டுக்கோ இல்லை தங்கி இருக்க இடத்துக்கோ போகாதீங்க. அந்த ஆள் நீங்கள் தங்கி இருக்க அட்ரஸ் தெரியாமல் இருக்கிறதே நல்லது. பாயிண்ட் நம்பர் 4, பேக்ல எப்பவுமே சேஃப்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. அவன் உங்க பக்கத்துல நெருங்கி வந்தா பெப்பர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 5, உடனடியாக மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்க பகுதிக்கு போங்க. அங்கே உள்ளவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 6, ஒருவேளை ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லைன்னா பக்கத்தில் ஏடிஎம், சூப்பர் மார்க்கெட் மாதிரி சிசிடிவி இருக்கிற இடங்களுக்கு போயிடணும். சர்வேலன்ஸ் கேமரா இருக்கிற பயத்தில் அவன் உங்களை பின்தொடர முயற்சிக்க மாட்டான். பாயிண்ட் நம்பர் 7, ஃபாலோ பண்ணுறவனோட ட்ரெஸ் கலர், அங்க அடையாளங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 8, உங்கள் லைவ் லொக்கேஷனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்னு தெரியப்படுத்துங்க. ஃபேமிலியில் யாருக்காவது கால் பண்ணி உங்கள் நிலைமையை பற்றி சொல்லி லைன்லேயே இருக்க சொல்லுங்கள். பாயிண்ட் நம்பர் 9, பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசோட அவசர உதவி எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அவை 100, 112, 1091. இதில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரோந்து பணியில் இருக்க காவல்துறையினர் இல்லை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. போலீஸ் பாதுகாப்பில் நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். பாயிண்ட் நம்பர் 10, ஒவ்வொரு பெண்களும் தங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய முன்கூட்டியே தமிழ்நாடு அரசோட காவலன் அல்லது காவல் உதவி ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி அதில் கேட்கிற விவரங்களை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஆபத்தான சூழ்நிலையில் அந்த ஆப்பில் இருக்க SOS பட்டனை அழுத்துங்க. அது மூலமாக பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் போயிடும். 10 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 11, தமிழ்நாடு அரசு பெண்கள் பாதுகாப்புக்காக புதுசாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இதன்படி சிசிடிவி, ட்ரோன்கள், ரோந்து பணிகள் மூலமாக பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மேலே சொன்ன ஸ்டெப்ஸை சரியாக ஃபாலோ பண்ணால் பெண்களான நாம பாதுகாப்பாக இருக்கலாம். பெண்களுக்கான இன்னும் பாதுகாப்பு டிப்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே அலர்ட், ஸ்டே சேஃப்.